நடிப்பு அரக்கன். எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர் வாட்டர் வாட்டர்னு சொல்லிட்டு. ஆனா உங்களை ட்ரோல் மட்டும் தானா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டாக்டர் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா வா தமிழா வா அப்படின்ற ஒரு ஷோல போய் கலந்துக்கிட்டாரு. கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவரு அந்த ஷோல போட்டு பொலன்னு பொளந்துட்டாங்க. சோ சரியான இடத்துல போய் சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸ்கூலு காலேஜ்லயே ஸ்டேஜ் ஏறினா ஸ்டேஜ் அலறும்னா வந்துட்டாரு திவாகர்ன்ட்டு. சோ அந்த ஆக்டிவிட்டிஸ் அப்படிப்பட்ட அந்த ஷோல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சொல்லுங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ப்ரோ இந்த ஷோ போய் பாருங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, தர்பூசணியை போட்டு பொளந்துட்டாங்க, நசுக்கிட்டாங்க, மிதிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லைன் அவர் டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. பார்த்ததுக்கு அப்புறம் திவாகர் தாக்கப்பட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. முக்கியமா இவங்களை வந்து நாங்க போட்டு அடிக்கிறதுக்கான காரணம் அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி கோமாளியா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. நீங்க அதை உங்களுக்கு புரிஞ்சுதான் பேசுறீங்களானே தெரியல. நான் முக்கியமா சொல்றது அந்த தர்பூசணி நட்சத்திரம் அவரை தான் சொல்லணும்னு நினைச்சேன். மெயினா வா தமிழா வால லாஸ்ட் சண்டே நடந்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை ஒரு சைடில் உட்கார வச்சுட்டு இன்னொரு சைடில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்களை எதிர்க்கிறவங்க இன்னொரு சைட்லயும் உட்கார வச்சாங்க. சரியான ஒரு டாபிக் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன்ல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எண்ணிக்கை ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அதுவும் என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம், எனக்கு தேவை வியூஸ் லைக்ஸ் அவள் தான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இப்போ இந்த மாதிரி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் வச்சுக்கோங்களேன். அதுலயும் முக்கியமான ஆள் யாரு, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். அவர் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அங்க வந்த குரூப்லேயே எனக்கு பெருசா தெரிஞ்ச முகம் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசினாங்க, நிறைய பேர் என்னென்ன டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உண்மையிலே டேலண்டடா இருக்காங்க. இதுல ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எனக்கு பாட்டு பாடுவோம் சார், நல்லா டான்ஸ் ஆடுவோம் சார் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க டேலண்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் திவாகர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸையுமே காட்ட ஆரம்பிச்சேன். நான் ஸ்கூல்ல வந்து பெரிய ஆக்டர்னா, டிராமா காம்படிஷன்ல இருந்து. சார் நான் வந்து பிசியோதெரபிஸ்ட். இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த நடிப்பு திறமை, நடிப்பு ஆற்றல் வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஆனா அதுலயும் டாப்னா ஸ்கூல் டைம்லேயே அவ்வளோ ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். நான் அத்தனை பேரை பார்த்தீங்கன்னா மகிழ்விச்சிருக்கேன். என்னோட நடிப்பு திறமை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் உள்ளுக்குள்ளேயே இருந்தது சார். நான் வந்து 1-2 வீடியோ போட்டேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வளர்ச்சி வந்து எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எப்பவும் போல பேசுவார்ல, நடிப்பு அறக்க சார், நடிப்பு அறக்க சார் அப்படின்ற மாதிரி பேசினாரு. அது கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார். அவருக்குன்னு ஒரு தீம் சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கான். வாட்டர்மெலன் 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 ஸ்டார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு பாட்டுலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார், வாட்டர் வாட்டர் வாட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஃபேம் ஆகிட்டேன் சார் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக திவாகர், அதாவது இந்த ஷோக்கு மற்றவங்களாம் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல, திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தாங்க வந்திருக்காரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்கன்னா போனால், ஏதாவது யூடியூப் சேனலில் போனால், இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ன பண்ணுறாரு, போய் சண்டையை போட்டு வந்துடுறாரு. ஏன்னா கான்ட்ரவர்சி வேணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஷோவில் போனால் நம்ம அடிப்பாங்கன்னு திவாகருக்கு தெரியும். தெரிஞ்சு ஏன் போறாருன்னா அவருக்கு தேவை அந்த கான்ட்ரவர்சி தான். இது மூலமா அவருக்கு இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க அப்படின்றது அவர் நம்புறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம லைம் லைட்லேயே இருக்கணும். அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி எந்த ஷோவில் போய் என்ன வேணா கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவரோட அஜெண்டா. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோலையும் பண்ணியிருக்காரு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு அப்படின்றது தான் உண்மை. எனிவேஸ் அவர் இதில் பார்த்தீங்கன்னா அவரோட பெருமைகள், வரலாறு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொல்லும் போதே ஆப்போசிட்ல இருந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே என்ன காண்டில் இருந்ததுன்னு தெரியல. இவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோமாளித்தனம் பண்றீங்க, கோமாளித்தனம் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சின்லாம் சொல்லக்கூடாது. உங்களை கோமாளியா ட்ரீட் பண்றாங்க. அது உங்களுக்கு அவேரா இருக்கீங்களா? அத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல. அதான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க பண்றது உங்க மேல வர்றது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம திவாகர் வந்து பாத்தீங்கன்னா காண்டாயிட்டாரு. என்னது என் மேல வர்றது ட்ரோலா? ஏமா வளர்ச்சின்னு ஒன்று இருந்தா அது கூட சேர்ந்து ட்ரோலும் ஒன்று வரதாமா செய்யும். ஸோ அப்படின்னும் போது ட்ரோல் வர்றது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஆப்போசிட்ல இருக்க அந்த பொண்ணு வந்து, சார் உங்க மேல வந்து நீங்க வந்து வளரல, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ட்ரோல் மட்டும் தான் வருது, வளர்ச்சிலாம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே மனுஷன் அங்கேயே கொஞ்சம் காண்டாயிட்டாரு. வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதான் செய்யும். ஓகேங்களா? என்ன சினிமா ஆனா உங்களை ட்ரோல் மட்டும் தானா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் எடுத்துட்டாரு. அதாவது இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலை நடந்ததுல, சோ அதுல திவாகர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். சோ அதை பத்தி கேட்டோன்னே திவாகர் வந்து இன்னும் அப்செட் ஆயிட்டாரு. சார் நான் அந்த ஆணவ படுகொலைக்கு சப்போர்ட்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு, எனக்கு வந்து அதை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியாது. சோ அந்த சமயத்தில் நான் போட்ட வீடியோ மேபி உங்களுக்கு தப்பா புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆரி வந்து என்ன சொல்லிட்டாரு, இல்ல இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமே நீங்க முதல்ல வீடியோ போடக்கூடாது, நீங்க இன்ஃப்ளூயன்சர்ன்றீங்க, உங்களை இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்கன்றீங்க, அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், தெரியாம பண்ணக்கூடாது திவாகர் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க பதிவு பண்ணி உலகத்துக்கு ஒண்ணு நீங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டீங்களோ இல்ல அப்லோட் பண்ணிட்டீங்களோ அந்த கண்டென்ட்டை நீங்க தான் ஓன் பண்ணணும். திவாகர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கேட்க இன்னும் கொஞ்சம் காண்டாயிட்டாரு. சார் என்னதான் சார் பிரச்சனை, இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வளர்ச்சியை பார்த்து பொறாம சார் அப்படின்ற மாதிரி திருப்பி பாத்தீங்கன்னா அவரோட பெருமைகளை பேச ஆரம்பிக்கவும், தெரியாமல போய் 5 படம் நடிக்கிறாங்க, மக்கள் கிட்ட இதா ஆகுறாங்க. அவருக்கு வந்து ஆரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. அதாவது நீங்க உங்க டேலண்ட்டை வளர்த்துக்கணும், நீங்க இப்படியே
இருந்துட்டு நான் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் இவங்களுக்கு ஈக்குவலான ஆளு அப்படின்ற மாதிரி சொன்னா கம்பல்சரி எல்லாம் கேள்வி கேட்க தான் செய்வாங்க, கிரிட்டிசிசம் வரதா செய்யும். ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், அவங்க ரேஞ்சுக்கு போகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனா உனக்குன்னு என்ன டேலண்ட் நீ வளர்த்துக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நியாயமான கேள்விதான். ஸோ இதை கேட்டோன்னா பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடாரு. திறமையே வளர்த்துக்காம திறமை இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது. ஆரி வந்து என்ன யோசிச்சாருன்னு தெரியல. மேபி திவாகர் இன்டர்வியூலாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களை வந்து கார்னர் பண்ற ஷோக்கு இது கிடையாது. ஏன்னா திவாகர் வந்து கொஞ்சம் அப்படியே விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் எங்க போய் முடிச்சிருப்பாரு, என்ன ரொம்ப கார்னர் பண்றீங்க, நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து பேக்கை தூக்கின்னு கிளம்பிட்டு இருப்பாரு. ஆரி அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை கார்னர் பண்ற ஷோ இது கிடையாது, முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சாரு. ஒரு கொட்டி தான் உட்கார வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். திவாகர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்தது. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களே, அதுல ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் இந்த சைடில் உட்காந்துட்டு இருக்கிறதுல ஒரு பையன். இந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா, சார் இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க, ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க, அது மூலியமா பார்த்தீங்கன்னா எனக்கு 30,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லவும் அந்த இன்ஃப்ளூயன்சர் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, ஆமா சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஆரி வந்து ஏமா பெய்டு ப்ரொமோஷன் போடாம ஏமா ப்ரொமோட் பண்ண, உன்னால அந்த பையனுக்கு 30,000 ரூபாய் லாஸுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் அந்த 30,000 ரூபாய் போட்டாராம். போட்ட காசு போட்டதுதான், அதுக்கப்புறம் அது இன்னும் வரலைங்கிறாரு. அது உண்மையா? அது உண்மைதான். அவர் காசு இன்னைக்கு போயிடுச்சு, அதுக்கு நீங்க போட்ட வீடியோ தான் காரணம். அப்ப அந்த காசு திருப்பி கொடுத்துறீங்களா இன்னைக்கு? இல்ல. சடனா பாத்தீங்கன்னா ஆரி ஒரு விஷயம் சொல்றாரு, இல்ல அந்த பையன் ஒன்று ஆமான்னு சொல்ல தானே சொன்னான், அதாவது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் பண்ணவும் இல்லை, அந்த பையன் அமௌண்ட்டை ஏமாத்தவும் இல்லை. இந்த பையனா என்ன பண்றான், வாண்டடா இப்படி ஒரு விஷயத்தை சொல்லு, இப்படி ஒரு டாபிக் எடுத்து நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சு ஆமா சொல்லுன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டான். அந்த வீடியோவை நான் பண்ணல, அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்லை. அவர் இப்ப சொல்ல சொன்னாரு, இந்த ஷோல தலையாட்டினாரு, கரெக்டா? நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம், அது உண்மையா? அது உண்மைதான். எதுக்காக நீங்க அதை பண்ணீங்க? சார் இது நிறைய நடக்கிறனால நான் அவங்கள வச்சு சொன்னேன் சார். நீங்க பணமே போடல இல்ல சார்? நான் போடல. அப்ப நீ ஏன் போய் ஒருன்னு சொல்றீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் ஷோ, அந்த பேசிக் அறிவு கூட அந்த மூதேவிக்கு இல்லை. அவன் என்ன பண்ணிட்டானா அந்த மண்டே ஆட்டினோடனே அதை ரெக்கார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா போட்டு கிழிச்சிட்டாரு. ஸோ ஆரி என்ன சொல்லிட்டாரு, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ற, உன்னை நம்பி அந்த பொண்ணு ஆமான்னு வேறு ஒத்துக்குது, அது எவ்வளோ பெரிய தப்பு அது. ஏன்னா அந்த பொண்ணு மேலே நீ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற, அது இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு நீ ஃப்ரெண்டுன்றதுனால நீ ஆமான்னு சொல்லு, நீ அதாவது நீ வீடியோ போட்டு என்னை ஏமாத்திட்டுறதுக்கு ஒத்துக்க சொல்லுன்ற, அந்த பொண்ணு ஒத்துக்குது, இது தப்பான விஷயம் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் சாரி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த பையனோட மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கு எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் என்ன சொல்றானா, இல்லை சார் இந்த மாதிரி நிறைய தப்புகள் நடக்குது, அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கோசம் நான் வந்து இந்த மாதிரி ஃபேக்காக ஒரு விஷயம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் இல்லை, இந்த ஷோவில் வந்து நம்ம மூஞ்சும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயப்பில் என்ன பண்ணியிருக்குன்னா இப்படி ஒரு டாபிக் எடுத்து நம்மளுக்குள்ளேயே பேசிப்போம் அப்படின்ற மாதிரி பேச நினச்சிருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பயப்பிள்ளைக்கு அது ஆப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவரால் ஷோவில் என்ன புரியுதுன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்டடாக அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க, நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே தப்பு, அவங்களாம் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த பக்கம் பேசுகிறாங்களே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே டேலண்ட் இருக்குது, அதுவும் அவங்க எப்படி சொல்கிறது, சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகிறது, இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸை கொண்டு வரது, அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியில் குயிக்காக நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சி என்ன வேணால் பண்ணுறாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு திவாகர் மாதிரி, ஸோ இப்போ அவர் வந்து ஒரு மதிப்புமிக்க ஒரு ஆக்டரா வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது நடக்காது திவாகர், ஏன்னா அதுக்கு நீங்க முதல்ல ஒரு ஆக்டரா இருக்கணும். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு திவாகரோட ஃப்ரெண்டு ஃபேமிலி யாராவது இருந்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் புரிய வைங்க. தயவு செஞ்சு ஆக்டிங் கிளாஸ் போய் ஆக்டிங் கற்றுக்க சொல்லுங்க. ஒரு ஆக்டரா வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இங்கே எவ்வளோ சோஷியல் மீடியாவில் போய் எத்தனை பேர் ஆக்டர் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மனுஷன் ஆக்டர் ஆகிட்டு போட்டுமே. ஸோ 5 படம் நடிச்சிருக்கன்றாரு, அதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது ஆக்டிங் டேலண்டே இல்லாத ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 படம் வாய்ப்பு கொடுத்துருக்கானுங்களே. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவருக்கான கான்ஃபிடென்ட்டை அடுத்த லெவலில் கூட்டிட்டு உட்கார வச்சிருக்கு. அந்த மாதிரி ஆளுங்க பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். அந்த 5 டேரக்டர் யாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியல. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் அவர் நடித்த படம் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல, இன்கேஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் போய் அந்த படத்தில் அவரோட ஆக்டிங் டேலண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். எனிவேஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து ரொம்ப கிரிஞ்சா பண்றானுங்க, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கானுங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பா போய் முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்து வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதனால ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.